Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinantsல Example 1.7 and Theorem 1.10 பற்றி பார்க்க போகிறோம். If A is symmetric, prove that adjoint A is also symmetric. What is given? A is symmetric. What we have to prove? adjoint A is also symmetric. adjoint A வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். A எப்பெல்லாம் சிமெட்ரிக்காக இருக்குதோ அப்போல்லாம் adjoint A கண்டுபிடிச்சோன்னா கூட அதுவும் சிமெட்ரிக்காக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போது A is symmetric அப்படின்னா அது என்ன ரோலு? சிமெட்ரிக்னா என்னது? A transpose equal to A. அதாவது ஏக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த ஏ டிரான்ஸ்போஸும் ஏக்கு தான் ஈக்குவலாக இருக்கணும். எந்த ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போதும் அது ஏக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்குறோம். ஏ வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸாம்பிள். ஏ வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி எடுப்போம்? இந்த ரோவை காலமாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட் இருக்க 1, நெக்ஸ்ட் 1 இருக்குது, அடுத்து -1 இருக்குது, எழுதிட்டோம். செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதணும். 1 2 0. தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதணும். -1 0 5. இப்போது கம்பேர் வித் ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். போத் ஆர் த சேம். ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஏ டிரான்ஸ்போஸும் ஏயும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதுதான் சிமெட்ரிக்கோட இது ரூல். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏயாக இருந்ததுன்னா நம்ம அதை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போது நமக்கு பை தியரம் 1.9ல் ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ்க்கு அட்ஜாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அட்ஜாயிண்ட் ஏக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து அட்ஜாயிண்ட் எடுத்தாலும் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன் இந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக ஏன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து சிமெட்ரிக்னு கொடுத்துட்டாங்க. ஏ சிமெட்ரிக்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு தெரியும். ஸோ இந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு நம்ம ஏன்னு இங்கே மாற்றிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தா தெரியும் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். அதாவது அட்ஜாயிண்ட் ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ் அதோட டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அதுவும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். அட்ஜாயிண்ட் ஏ இருக்குது. அட்ஜாயிண்ட் ஏக்கோட டிரான்ஸ்போஸும் அட்ஜாயிண்ட் ஏயும் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அட்ஜாயிண்ட் ஏ கூட சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் தியரம் 1.10. இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ அண்ட் பி, ஏயும் பியும் ரெண்டு நான் சிங்குலர் மேட்ரிசஸ். நான் சிங்குலர் மீன்ஸ் வாட்? மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் என். ஆர்டர் என்னன்னா என்னது? n ரோஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் n ரோஸ் இருக்கும். அதே ஈக்குவலாக n காலம்ஸ் இருக்கும். n ரோஸ் அண்ட் n காலம்ஸ் இருந்ததுன்னா அது ஆர்டர் என்னன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மேட்ரிசஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? எந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் பி. இது ஃபஸ்ட்டு வந்து பிஏ எழுதிக்கணும். அட்ஜாயிண்ட் பி இன்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா அதோட மீனிங் என்னது? ஏயையும் பிஏயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பிக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், ஏக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த வேல்யூவுக்கு
இது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி, அதுக்கப்புறம் தான் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு நோட் போட்டு பின்னாடி எழுதிக்கிட்டே வரணும். அதே மாதிரி நம்ம சம்மை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி நமக்கு எக்ஸாமில் வந்து அப்படியே சரளமாக இந்த ஸ்டெப் அடுத்து இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப் அடுத்து இந்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எழுதுறதுக்கு நமக்கு வந்துட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி மேக்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.